அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃபெக்ட்ஸ் ஆஃப் பெயிண்ட்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பெயிண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸு, கேரக்டரிஸ்டிக்ஸ், அதே மாதிரி அதோட காம்போசிஷன்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அடுத்து இந்த பெயிண்ட்டில் வந்து என்ன மாதிரியான டிஃபெக்ட்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டிஃபெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா பிளிஸ்ட்ரிங். ஸோ பிளிஸ்ட்ரிங் அப்படின்ற இந்த டிஃபெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஸோ இதுதான் வந்து இந்த பிளிஸ்ட்ரிங் டிஃபெக்ட்டு. ஸோ இந்த பிளிஸ்ட்ரிங்ன்ற இந்த டிஃபெக்ட் வந்து எதனால் க்ரியேட் ஆகுது அப்படின்றத வந்து சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த டிஃபெக்ட் வந்து இந்த அட்ஹெஷன், அதாவது ஒரு கோட்டிங் இல்லைனா ரெண்டுக்கு மேற்பட்ட கோட்டிங் வந்து இந்த சர்ஃபேஸில் வந்து கொடுக்கும்போது அதில் அட்ஹெஷன் ப்ராப்பர்ட்டி வந்து போயிடுச்சு. அந்த கோட்டிங்கில் இந்த பெயிண்டில் வந்து அந்த பெயிண்ட் பண்ண சர்ஃபேஸுக்கும் அந்த பெயிண்ட்டுக்கும் வந்து அட்ஹெஷன் ப்ராப்பர்ட்டி வந்து போயிடுச்சு அப்படின்னா, இல்லைன்னா அதே மாதிரி இந்த ப்ரைமருக்கும் பேரண்ட் சர்ஃபேஸுக்கும் வந்து நடுவில் வந்து அந்த அட்ஹெஷன் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ தான் வந்து இந்த பிளிஸ்ட்ரிங் அப்படின்ற இந்த டிஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த பிளிஸ்ட்ரிங்ன்ற டிஃபெக்ட் வந்து இந்த அட்ஹெஷன் ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ் ஆகிறதுனால தான் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அப்போ அது க்ரியேட் ஆகிறது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்வெல்லிங் அந்த மாதிரி வந்து இந்த உப்புன மாதிரி வந்து வீங்கின மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்வெல்லிங் வந்து எதனால் நடக்குதுன்னு பார்த்தோன்னா, இந்த சர்ஃபேஸில் வந்து ஆயில் அண்ட் க்ரீஸ், சர்ஃபேஸில் வந்து ஆயில் அண்ட் க்ரீஸ் கண்டென்ட் வந்து இந்த சர்ஃபேஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அதனால தான் வந்து இந்த ஸ்வெல்லிங் வந்து நடக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் டிஃபெக்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிளிஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ தான் வந்து ஃபஸ்ட்டு டிஃபெக்ட். அடுத்து செகண்ட் டிஃபெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா பீலிங். ஸோ பீலிங் அப்படின்றது என்னென்னா, ஸோ இந்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் வந்து எப்படி நடக்குதுன்னா, இதுவும் வந்து ஸ்வெல்லிங்னால தான். ஸோ ஸ்வெல்லிங் வந்து எதனால் நடக்குதுன்னு பார்த்தோன்னா, ஸோ முன்னாடி பார்த்த இந்த பிளிஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்வெல்லிங் வந்து எதனால் நடக்குது, அந்த சர்ஃபேஸில் வந்து ஆயில் அண்ட் க்ரீஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிறதுனால இந்த ஸ்வெல்லிங்னால இந்த பிளிஸ்ட்ரிங் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இதில் பீலிங்கில் வந்து பார்த்தோன்னா இதுவும் ஸ்வெல்லிங் தான், பட் ஆனால் மாய்ஸ்சர் கண்டென்ட்னால இந்த ஸ்வெல்லிங் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அதனால வந்து க்ரியேட் ஆகக்கூடிய அந்த டிஃபெக்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பீலிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதான் வந்து இந்த மாதிரி இந்த சர்ஃபேஸில் பீல்ட் ஆஃப் ஆயிடுறது, இந்த சர்ஃபேஸ் வந்து அந்த பெயிண்ட் வந்து தனியாக வந்துடுறது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பீலிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இது பொதுவாக எங்கே வந்து அக்கர் ஆகும்னு பார்த்தோன்னா, நான் போரஸ் கோட்டிங்ஸ், அதாவது ஆயில் பேஸ்டு பெயிண்ட்டு, எனாமல் பெயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த பெயிண்ட்டெல்லாம் வந்து நம்ம அடிக்கும் போது இந்த மாதிரியான பீலிங் டிஃபெக்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அது முக்கியமாக மாய்ஸ்சர் கண்டென்ட்னால. இதுதான் வந்து பீலிங் டிஃபெக்ட். அடுத்த டிஃபெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா செக்கிங். ஸோ செக்கிங் அப்படின்றது என்னென்னா, இது வந்து ஒரு மைல்டு ஃபார்ம் ஆஃப் இருக்கக்கூடிய ஒரு கிராக். ஸோ சின்ன சின்ன கிராக்ஸை மைல்டாக வந்து இந்த கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அந்த பெயிண்ட் பண்ண சர்ஃபேஸில். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா செக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சின்ன சின்ன கிராக்ஸ் அதை வந்து ஹேர் கிராக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த மைல்டு கிராக்ஸ் ஆர் ஹேர் கிராக்ஸ் வந்து ஸ்மால் ஏரியாவில் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த டைப் ஆஃப் கிராக்கிங், அந்த டைப் ஆஃப் டிஃபெக்ட்டை நம்ம வந்து கிரேசிங் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து இந்த மாதிரியான ஹேர் கிராக்ஸ் வந்து லார்ஜ் ஏரியா வந்து கவர் பண்ணி ஃபார்ம் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம்னா crocodiling அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ செக்கிங், கிரேசிங், crocodiling இது மூணுமே வந்து இந்த கிராக்கிங் சம்மந்தப்பட்டது தான். அது வந்து எல்லாமே ஹேர் கிராக்ஸ் ஆர் மைல்டு ஃபார்ம் ஆஃப் இருக்கக்கூடிய கிராக்ஸ் தான் வந்து எல்லாமே. அது வந்து மைல்டாக வந்து இருந்துச்சுன்னா அது வந்து செக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஹேர் கிராக்ஸ் வந்து ஸ்மால் ஏரியா கவர் பண்ணிச்சுன்னா அது கிரேசிங் அப்படின்னு சொல்கிறோம். ஹேர் கிராக்ஸ் வந்து லார்ஜ் ஏரியா கவர் பண்ணிச்சுன்னா அது வந்து crocodiling அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ தான் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸு. ஸோ அடுத்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா கிராக்கிங். ஸோ கிராக்கிங் வந்து இது பொதுவாக எப்போவுமே பார்க்குற ஒரு டிஃபெக்ட் தான். ஸோ இந்த டிஃபெக்ட், இந்த கிராக்ஸ் வந்து எங்கேன்னு பார்த்தோன்னா, இந்த பெயிண்ட் பண்ண சர்ஃபேஸ்லேருந்து அது ஒரிஜினல் சர்ஃபேஸ் வரைக்கும் ஃபுல்லாக என்டையராகவே அந்த கிராக்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வந்து போயிருந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கிராக்கிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ அடுத்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஃப்ளேக்கிங். ஸோ ஃப்ளேக்கிங் அப்படின்றது என்னென்னா, இந்த பெயிண்ட் பண்ண ஃபில்ம் வந்து இந்த சர்ஃபேஸ்லேருந்து தனியாக வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி வந்து சர்ஃபேஸ் இருக்குது, இங்கே பெயிண்ட் பண்ண சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ அந்த பெயிண்ட் பண்ண சர்ஃபேஸுக்கும் இந்த கீழே இருக்க ஒரிஜினல் சர்ஃபேஸுக்கும் அது எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் தனியாக எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ அந்த டிட்டாச்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் தான் நம்ம என்ன டிட்டாச்மெண்ட் ஆகிறது தான் என்ன சொல்கிறோன்னா ஃப்ளேக்கிங் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ அடுத்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா சாக்கிங். ஸோ சாக்கிங் அப்படின்றது என்னென்னா, இந்த மாதிரி ஸோ கையில் வந்து நம்ம டச் பண்ணும் போது பவுடர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா சாக்கிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ அந்த அது எதனால அந்த சாக்கிங் வந்து க்ரியேட் ஆகுதுன்னா, அந்த பெயிண்ட் ஃபில்ம் வந்து பவுடராக வந்து மாறுது. எதனாலனா, இந்த ப்ரைமரில் வந்து இன்சஃபிஷியண்ட்டான ஆயில் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஞ்ச நாள் கழித்து அந்த பெயிண்ட் நம்ம வந்து டச் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் வந்து நம்ம கையில் வந்து ஒட்டும். ஸோ அந்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சாக்கிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ அடுத்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா அலிகேட்டரிங். ஸோ அலிகேட்டரிங் அப்படின்றது என்னென்னா, இப்போ இந்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் வந்து எதனால் நடக்குதுன்னா, ஒரு
ஸோ ஹார்ட் பெயிண்ட்டை வந்து சாஃப்டான ஒரு சர்ஃபேஸில் வந்து பெயிண்ட் பண்ணும்போது அந்த பெயிண்ட் பண்ணுற ஃபிலிம் வந்து எப்படி என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயருக்கு வந்து ஸ்லைட் ஆகும். ஸோ அதனால ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த டிஃபெக்ட் தான் வந்து என்ன சொல்கிறோன்னா அலிகேட்ரிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து அலிகேட்ரிங். ஸோ இப்போ ஒரு சாஃப்டான ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த இடத்துல வந்து ஹார்டான பெயிண்ட் அடிக்கிறோம், இல்லைனா வந்து ஹார்டான சர்ஃபேஸ் இருக்குது, அந்த இடத்துல சாஃப்டான பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான அலிகேட்ரிங் டிஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் அந்த பெயிண்ட் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஸ்லைட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணக்கூடிய அந்த டிஃபெக்ட் தான் வந்து அலிகேட்ரிங். அடுத்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா விரிங்க்லிங். ஸோ விரிங்க்லிங் அப்படின்றது தான் வந்து இந்த டிஃபெக்ட்டு. ஸோ இந்த டிஃபெக்ட் எதனால் வந்து அப்பியர் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த பெயிண்ட் ஃபில்ம் வந்து அந்த பெயிண்ட் ஃபில்ம் வந்து ரொம்ப திக்காக வந்து இருந்தாலோ, இல்லை வந்து இந்த பெயிண்டில் வந்து ஆயில் வந்து தேவைக்கு அதிகமாக வந்து இருந்தாலோ அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து என்னென்னா விரிங்க்லிங் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ அடுத்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் என்ன பார்த்தோன்னா ரன்னிங் அண்ட் சாகிங். ஸோ ரன்னிங் அண்ட் சாகிங் இதை வந்து நம்மளே வந்து நிறையா வந்து பார்த்துருப்போம். ஸோ இதான் வந்து இந்த ரன்னிங் அண்ட் சாகிங்ன்ற டிஃபெக்ட்டு. ஸோ இந்த டிஃபெக்ட் வந்து பார்த்தோன்னா எதனால் நடக்குதுன்னா ஒரு ஸ்மூத்தாக இல்லைனாட்டி கிளாஸியாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணும் போது அது வந்து ஸ்டிக் ஆகாமல் அப்படியே கீழே இறங்கி ஃப்ளோ ஆகி போகும். ஸோ அந்த மாதிரியான டிஃபெக்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரன்னிங் அண்டு சாகிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ அடுத்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா மைல்டியூ. ஸோ மைல்டியூ அப்படின்ற இந்த டிஃபெக்ட் வந்து எங்கே க்ரியேட் ஆகுதுன்னா இப்போ அந்த பெயிண்ட்டு நம்ம வந்து வார்மாக இருக்கக்கூடிய இடத்துல, மாய்ஸ்டாக இருக்கக்கூடிய இடத்துல, அதே மாதிரி டார்க் பிளேசஸில் அந்த பெயிண்ட்டை வந்து நம்ம பண்ணியிருந்தோன்னா அந்த பெயிண்டில் மைல்டியூ அப்படின்ற இந்த டிஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மைல்டியூ அப்படின்ற இந்த டிஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சில ப்ரிவென்ஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ஜிங்க் ஆக்சைடு இல்லைனா வந்து ஃபீனால் மெர்க்குரி ஆலியேட் அப்படின்ற மெட்டீரியல்லாம் நம்ம வந்து அந்த பெயிண்டில் வந்து கோட் பண்ணி போட்டோன்னா இந்த மைல்டியூ அப்படின்ற இந்த டிஃபெக்ட் வந்து ஃபார்ம் ஆகாமல் வந்து பார்த்துக்கலாம். ஸோ தான் வந்து இந்த மைல்டியூ அப்படின்ற இந்த டிஃபெக்ட்டு. ஸோ இது வந்து மாய்ஸ்டாக இருக்கக்கூடிய இடத்துல, டார்க் பிளேசஸில், வார்மாக இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து இந்த டிஃபெக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா ப்ளூம். ஸோ ப்ளூம் அப்படின்றது என்னென்னா இதுதான் வந்து இந்த ப்ளூமு. இது வந்து ஒரு டல் பேச்சஸாக வந்து இந்த ஃபினிஷ் பண்ண சர்ஃபேஸ் ஆர் பாலிஷ்ட் ஆர் பெயிண்டட் சர்ஃபேஸில் இந்த டல் பேச்சஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது எதனால் வந்து ஃபார்ம் ஆகுது இந்த டிஃபெக்ட் அப்படின்றதுன்னு பார்த்தோன்னா இந்த பெயிண்ட் வந்து நல்லா குவாலிட்டியான பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தோம்னா இந்த மாதிரியான டிஃபெக்ட் வந்து வரும். இல்லைனா வந்து வென்டிலேஷன் ரொம்ப புவராக வந்து இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான இடத்துலையும் இந்த டல் பேச்சஸ் மாதிரி வந்து இந்த பெயிண்ட் பண்ண சர்ஃபேஸில் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ளூம் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அடுத்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஃப்ளாஷிங். ஸோ ஃப்ளாஷிங் அப்படின்றது என்னென்னா இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சர்டைனான ஒரு ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு வாலில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த வாலில் ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் பார்த்தோன்னா நல்லா கிளாஸியான பேச்சஸ் வந்து அந்த பெயிண்ட் பண்ண சர்ஃபேஸில் அப்பியர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி பிரைட்டாக கிளாஸியாக இருக்கிற மாதிரி வந்து ஷைனிங் ஆகிற மாதிரி ஒரு சர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃப்ளாஷிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ அடுத்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் வந்து கிரின்னிங். ஸோ கிரின்னிங் அப்படின்றது என்னென்னா இந்த டிஃபெக்ட் வந்து எதனால் வந்து க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இம்பர்ஃபெக்ட் ஒப்பேசிட்டி, அதாவது ஒப்பேக் ப்ராப்பர்ட்டி நல்லா வந்து இருக்காது. அந்த பெயிண்ட் ஃபிலிமுக்கு வந்து ஒப்பேக் ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா வந்து இருக்காது. எப்போனாலும் இந்த ஃபைனல் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் கூட இந்த பெயிண்ட் ஃபிலிமுக்கு நல்லா ஒப்பேக் ப்ராப்பர்ட்டி வந்து இல்லாமல் வந்து போயிடுச்சுன்னா இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா கிளியராக விசிபிளாக நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கிரின்னிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இது வந்து அந்த பெயிண்ட்டுக்கு ஒப்பேக்காக வந்து இல்லைனா இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இதான் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸை இந்த பெயிண்டில் க்ரியேட் ஆகக்கூடிய டிஃபெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். இது பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ டிஃபெக்ட்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அடுத்து இந்த பெயிண்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் வந்து இருக்குது. அது என்னென்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் பெயிண்டில் ஃபஸ்ட் டைப் ஆஃப் பெயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா அலுமினியம் பெயிண்ட். ஸோ அந்த அலுமினியம் பெயிண்ட் வந்து பொதுவாக எங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா மெட்டல் ரூஃபில் அங்கே வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சிலோஸில், மிஷினரிஸில், அதுக்கப்புறம் போல்ஸு, கேஸ் டேங்க்கு, ஹாட் வாட்டர் பைப்பு, மெரைன் பியர்ஸு, ஆயில் ஸ்டோரேஜ் டேங்க்கு, ரேடியேட்டர்ஸு. ஸோ இந்த மாதிரியான இடத்துல பெயிண்ட் பண்ணுறதுக்கு எந்த பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த அலுமினியம் பெயிண்ட் தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அலுமினியம் பெயிண்ட்டுக்கு என்ன அட்வான்டேஜஸ்லாம் வந்துருக்குன்னு பார்த்தோன்னா இது வந்து டார்க்னஸில் கூட விசிபிளாக வந்து தெரியும். ஹீட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி அயன் சர்ஃபேஸில், ஸ்டீல் சர்ஃபேஸ்லாம் வந்து கரோஷன் ஆகாமல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இதுக்கு வந்து கவரிங் கெப்பாசிட்டி ஹையாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த அலுமினியம் பெயிண்ட்டுக்கு. ஸோ இதான் வந்து அலுமினியம் பெயிண்ட்டோட அட்வான்டேஜஸ் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து ஆன்டி கரோசிவ் பெயிண்ட்னா வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அந்த ஆன்டி கரோசிவ் பெயிண்ட் அப்படின்றது என்னென்னா இந்த பெயிண்டில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஆயிலும் ஸ்ட்ராங் ட்ரையரும் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஆன்டி கரோசிவ் பெயிண்டில்.
ஸோ இதில் வந்து வெஹிக்கலாக எந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுவான்னு பார்த்தோன்னா லின்சிட் ஆயில் வந்து வெஹிக்கலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த ஆன்டி கரோசிவ் பெயிண்டில். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா இந்த ஆன்டி கரோசிவ் பெயிண்ட் வந்து சீப்பாக வந்துருக்கும், லாங் டியூரேஷன் வந்துருக்கும், லாங் டியூரேஷனுக்கு லாங் லாஸ்டிங்காக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் ஒர்க்ஸில் வந்து அதாவது ஆசிட் ஃபியூம்ஸ் அந்த மாதிரியான இடத்துல வந்து ஸோ ஆசிட் ஃபியூம்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் ஒர்க்கில் வந்து அஃபெக்ட் ஆகாமல் வந்து இருக்கணுன்றதுக்காக ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக வந்து ஒரு ப்ரிவென்டிவ் கோட்டிங்காக வந்து எது ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த ஆன்டி கரோசிவ் பெயிண்ட் வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி வெதர் கண்டிஷனை வந்து வெதர் ரெசிஸ்டண்ட்டாகவும் வந்து இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ தான் வந்து ஆன்டி கரோசிவ் பெயிண்ட். அடுத்து 3வது டைப் ஆஃப் பெயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஆஸ்பெஸ்டாஸ் பெயிண்ட். ஸோ இந்த டைப் ஆஃப் பெயிண்ட் வந்து ரொம்ப பெக்குலியரான பெயிண்ட்டு. ஸோ இதில் மெயின் கான்ஸ்டன்ட் இது மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த பெயிண்டில் எது இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபைப்ரஸ் ஆஸ்பெஸ்டாஸ் அப்படின்ற இந்த இன்க்ரீடியன்ட் தான் வந்து மெயினாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது பொதுவாக எங்கே வந்து அப்ளை பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா இந்த சர்ஃபேஸை வந்து எக்ஸ்போஸ் டு அசிடிக் கேஸஸ் ஸ்டீம் இந்த மாதிரியான இடத்துல வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல இந்த ஆஸ்பெஸ்டாஸ் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆஸ்பெஸ்டாஸ் பெயிண்ட்டை இன்னொரு நேமில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஃபயர் ப்ரூஃப் பெயிண்ட் அப்படின்னு வந்து டினோட் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து ஆஸ்பெஸ்டாஸ் பெயிண்ட். அடுத்து 4வது டைப் ஆஃப் பெயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா பிட்டுமினஸ் பெயிண்ட். ஸோ இந்த பிட்டுமினஸ் பெயிண்ட் வந்து எப்படி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இந்த ஆஸ்ஃபால்ட் பிட்டுமனை வந்து ஸ்ப்ரிட்லேயோ இல்லைனா வந்து நாப்தாலேயோ வந்து டிசால்வ் பண்ணி தான் வந்து இந்த பிட்டுமினஸ் பெயிண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பெயிண்ட் வந்து நல்லா ஆல்கலி ரெசிஸ்டண்ட்டாக வந்துருக்கும். இதை பொதுவாக எங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா எக்ஸ்டீரியர் பிரிக் ஒர்க்கில் காங்க்ரீட் ஒர்க்கில் அதே மாதிரி பிளாஸ்டர் சர்ஃபேஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ்டீரியர் ஒர்க்ஸில் மட்டும்தான் வந்து இந்த பிட்டுமினஸ் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதனால மாய்ஸ்சர் பெர்மிபிலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி இது எங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா அயன் ஒர்க்ஸ் அண்டர் வாட்டரில். ஸோ வந்து அண்டர் வாட்டரில் வந்து அயன் ஒர்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துல இந்த பிட்டுமினஸ் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தான் வந்து பிட்டுமினஸ் பெயிண்ட். அடுத்த டைப் ஆஃப் பெயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் பெயிண்ட். ஸோ செல்லுலோஸ் பெயிண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா நைட்ரோ காட்டன், செல்லுலாய்ட் ஷீட்ஸு, ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம் அது எல்லாத்தையும் வந்து எதில் டிசால்வ் பண்ணுறாங்கன்னா பெட்ரோலியமில் வந்து டிசால்வ் பண்ணி தான் இந்த செல்லுலோஸ் பெயிண்ட் அப்படின்ற இந்த பெயிண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த பெயிண்ட்டை இன்னொரு நேமில் எப்படி சொல்கிறாங்கன்னா லாக்வேட்ஸ் அப்படின்னு வந்து டினோட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா சீக்கிரமாகவே வந்து ஹார்டன் ஆயிரும் இந்த பெயிண்ட்டு. ஸோ இந்த பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக வந்திருக்கும், ஃப்ளெக்சிபிளாக வந்திருக்கும், ஹார்ட் அண்டு ஸ்மூத் சர்ஃபேஸில் அந்த மாதிரியான இடத்துல நம்ம வந்து இந்த பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பெயிண்ட்டை வேறு என்னென்ன நேம்ஸ்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஸ்ப்ரே பெயிண்ட், டூக்கோ பெயிண்ட் அப்படின்னு சொல்லி இந்த செல்லுலோஸ் பெயிண்ட்டை வந்து டினோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கார்ஸுக்கு இந்த மாதிரியான இடத்துலலாம் பார்த்தோன்னா இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து இந்த செல்லுலோஸ் பெயிண்ட்டு. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து பண்ணுறாங்க, ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸோ அடுத்த டைப் ஆஃப் பெயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா சிமெண்ட் பெயிண்ட். ஸோ அந்த சிமெண்ட் பெயிண்ட் வந்து எப்படி வந்து செய்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஒயிட் சிமெண்ட்லேருந்து வந்து ஒயிட் சிமெண்ட் வந்து பேஸாக வந்து எடுத்துக்குவாங்க. அதோட பிக்மெண்ட்டு, ஆக்சலரேட்டர், அப்புறம் அடிட்டிவ்ஸ் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து இந்த சிமெண்ட் பெயிண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சிமெண்ட் பெயிண்ட்டை வந்து தின் பண்ணுறதுக்கு எதை வந்து ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா வாட்டர் வந்து அதை வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பெயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணும்போது வாட்டர் வந்து ஆட் பண்ணி அப்போ தான் வந்து அதை வந்து தின் பண்ணி தான் அந்த கோட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஸோ சிமெண்ட் பெயிண்ட்டில் தின்னராக எதை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ சிமெண்ட் பெயிண்ட்டில் தின்னராக எது வந்து ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா வாட்டர் வந்து ஆக்ட் ஆகிடுது. ஸோ அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இந்த சிமெண்ட் பெயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்து ப்ராப்பர் க்யூரிங் வந்து கண்டக்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் ஸ்ட்ரென்த்தும் டியூரபிலிட்டியும் வந்து கிடைக்கும். இது வந்து நல்லா வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும், டியூரபிலிட்டியாகவும் இருக்கும். இது பொதுவாக எங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் பில்டிங்ஸில் மட்டும்தான் வந்து இந்த சிமெண்ட் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த டைப் ஆஃப் பெயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா கொலாய்டல் பெயிண்ட். ஸோ கொலாய்டல் பெயிண்ட்டுன்றது இந்த டைப் ஆஃப் பெயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னா இதில் எந்த ஒரு இனர்ட் மெட்டீரியலும் வந்து இந்த பெயிண்டில் வந்து மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பெயிண்ட் வந்து செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் வந்து எடுத்துக்கும். அதே மாதிரி சர்ஃபேஸ்க்குள்ளே வந்து பெனிட்ரேட் ஆகிறதுக்கும் ரொம்ப டைம் வந்து எடுத்துக்கும். இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா இன்டீரியர் ஒர்க்ஸில், எக்ஸ்டீரியர் ஒர்க்ஸில் ஃபுல்லாக வந்து அந்த வால்ஸ்லலாம் வந்து இந்த கொலாய்டல் பெயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த டைப் ஆஃப் பெயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா எமல்ஷன் பெயிண்ட். ஸோ இந்த எமல்ஷன் பெயிண்ட், டிராக்டர் எமல்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த பெயிண்ட்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுதான் வந்து இந்த எமல்ஷன் பெயிண்ட்டு. ஸோ இந்த எமல்ஷன் பெயிண்ட்டில் என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தோன்னா பைண்டிங் மெட்டீரியல்ஸான பாலிவினைல் அசிட்டேட், சிந்தட்டிக் ரெசின், பாலிஎஸ்டிரின் இன் வாட்டர். ஸோ அதோடு சேர்த்து சூட்டபிளான பிக்மெண்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எமல்ஷன் வாட்டர், ட்ரையர்ஸான கோபால்ட்டு, மேங்கனீஸ் இதெல்லாம் சேர்த்து தான் வந்து என்ன பெயிண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த எமல்ஷன் பெயிண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எமல்ஷன் பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா இது வந்து கலர், அந்த பெயிண்ட்டோட கலர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே வந்திருக்கும். இது வந்து போரஸ் சர்ஃபேஸில், வெட்டான சர்ஃபேஸ்லலாம் வந்து இந்த எமல்ஷன் பெயிண்ட்டு நல்லா வந்து பெனிஃபிட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ தான் வந்து எமல்ஷன் பெயிண்ட். ஸோ அடுத்த டைப் ஆஃப் பெயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா எனாமல் பெயிண்ட். ஸோ எனாமல் பெயிண்ட் அப்படின்றது என்னென்னா ஸோ இந்த பெயிண்ட்டில் வந்து என்ன இருக்குன்னா ஒயிட் லெட்டு, ஜிங்க் ஒயிட்டு, ஆயில், பெட்ரோலியம் ஸ்ப்ரிட்டு,
ரெசினியஸ் மேட்டர்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இந்த எனாமல் பெயிண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ட்ரை ஆகிறது ஸ்லோவாக வந்து இருக்கும். அதே மாதிரி நல்லா ஹார்டான டியூரபிளான சர்ஃபேஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். இது வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் வால்ஸில் வந்து இந்த பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தான் வந்து எனாமல் பெயிண்ட். ஸோ அடுத்த டைப் ஆஃப் பெயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா கிராஃபைட் பெயிண்ட். ஸோ கிராஃபைட் பெயிண்ட் அப்படின்றது இந்த பெயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா பிளாக் கலரில் வந்து இருக்கும். ஸோ இது எங்கே வந்து அப்ளை பண்ணுவாங்கன்னா அயன் சர்ஃபேஸில் வந்து, அதுவும் பொதுவாக அமோனியம், குளோரின், சல்ஃபர் கேஸ், ஸோ இந்த மாதிரியான கேஸஸ், இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் இருக்க இடத்துல தான் வந்து அந்த அயன் சர்ஃபேஸ் அங்கே வந்து வைக்கிறாங்கன்னா அந்த மாதிரியான இடத்துல கோட்டிங் வந்து கொடுக்கறதுக்கு எந்த பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த கிராஃபைட் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிராஃபைட் பெயிண்ட் வந்து பிளாக் கலரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து கிராஃபைட் பெயிண்ட்டு. ஸோ இந்த கிராஃபைட் பெயிண்ட் வந்து எங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா மைன்ஸில், அண்டர் கிரவுண்ட் ரயில்வேஸ்லலாம் வந்து இந்த கிராஃபைட் பெயிண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தான் வந்து இந்த பெயிண்ட்டோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த பெயிண்ட்னால் வந்து என்ன, அதோட ஃபங்க்ஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து காம்போசிஷன், டிஃபெக்ட்ஸ் அண்ட் டைப்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ இந்த பெயிண்ட் டாபிக் ரொம்ப வந்து முக்கியம். இது பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த டாபிக் வந்து எஸ்எஸ்சி ஜேஇக்கும் வந்து வரும், அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓக்கும் வந்து வரும். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து காமனான ஒரு டாபிக் தான் வந்து இந்த பெயிண்ட் டாப்பிக்கு. ஸோ அதனால் இதை வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் பில்டிங் மெட்டீரியல்லாம் அடுத்த டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.